ஆக்சுவலாக இன்றைக்கி விழாக்கில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கிழக்கு மாவட்டத்தில் இருக்க பெருகல்ன்ற ஒரு இடத்துல முருகன் கோயில் இருக்குது. அங்கே தான் நான் வந்திருக்கேன். ஸோ இந்த கோயிலுக்கு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா மட்டக்களப்பு, திருகோணமலை அண்ட் யாழ்ப்பாணத்தில் இருக்க மக்கள் இவங்க தான் அதிகமாக வருவாங்க. அண்டு ப்ளஸ் வவுனியா அந்த மாதிரி சில தமிழ் ஏரியாவில் இருக்க எல்லா மக்களுமே இங்கே வருவாங்க. ஸோ இந்த கோயில் எப்போ கட்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, சேர சோழ காலகட்டத்துக்கு முன்னாடியே கட்டப்பட்டது. ஸோ எந்த காலம்னு சரியாக குறிப்பிடப்படலை. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் மரமும் கல் மட்டும் வச்சு கும்பிட்டது. 20ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமா ஒரு கோயிலாக பெருசாக புனரமைச்சாங்க. ஸோ அந்த வியூ நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொடியேற்ற நாள், அதாவது வருஷத்துக்கு ஒரு வாட்டி கொண்டாடுற இது. அது 18 நாள் நடக்கும். ஸோ இன்றைக்கி 18வது நாள். எப்பயும் போல் முருகன் கோயில்னால் ஒரு மலை இருக்கும். ஸோ இருக்கிறதுலே நான் ஏறினதுலேயே ரொம்ப சின்ன மலைன்னா அது இதுதான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட ஒரு 100 படிக்கட்டு கூட வராது. ஸோ சின்ன மலையில் அங்கே ஒரு கோயில் வச்சுருக்காங்க. இந்த வாட்டி நான் கோயிலுக்கு தனியாக வரல, எங்கள் பாட்டியோட தான் வந்திருக்கேன். உள்ள கோயிலுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு லட்சக்கணக்கில்னு சொன்னாங்கல்ல. ஸோ நாளைக்கு தான் தீர்த்தம். அதனால் நாளைக்கு ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் பார்க்குற கூட்டம் ரொம்ப கம்மின்னு தான் சொல்லுவோம். இவங்க தீர்த்தாடுறதுக்கு தான் மெயினாக வருவாங்க. அண்ட் இந்த குளத்தில் பார்த்திங்கன்னா முதலைகள் இருக்குது. அதை எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க. ஒரு எல்லைக்கு மேலே உள்ளே போய் குளிக்கக்கூடாது. திருகலாறில் தான் பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் சாமி இறக்க போகிறாங்க. ப்ளஸ் இந்த ஆறு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் அப்படியே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அது கடலில் கலக்கிற இடம் அங்கே தான் இருக்குது. ஸோ இந்த கோயிலை வீட்டு இருக்கிற முருகப்பெருமானை சித்திரை வேலாயுதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இங்கே விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கார்த்திகை அண்ட் கந்த சஷ்டி ரொம்ப விசேஷமாக நடக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கிற கொடியேற்ற நாள். ஸோ ஆகஸ்ட் 26 ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 11 வரைக்கும் நடக்குது. மொத்தமாக 18 நாள் இந்த திருவிழா.